சமீபத்தில் ஒரு சாலை விபத்தில் உயிரிழந்த 38 வயதான ஊடகத்துறையைச் சேர்ந்த ஒருவர் மரணமடைந்தார். இந்த நிலையில் அவர் பெயரில் எடுக்கப்பட்டிருந்த லைஃப் இன்சூரன்ஸிற்கு ஏற்ப காப்பீட்டுத் தொகை வழங்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் ஒரு முக்கிய கம்பெனி அவர் சமீபத்தில் வாங்கிய பாலிசிக்கு ஏற்கனவே வைத்திருந்த காப்பீடுகளை தெரிவிக்கவில்லை என கூறி கிளைமை நிராகரித்துள்ளது. இது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் ஒருவர் ஒன்றுக்கும் மேற்பட்ட லைஃப் இன்சூரன்ஸ் வைத்திருக்கலாமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. மேலும் இது தொடர்பான தகவல்கள் மேலும் குழப்பத்தை ஏற்படுத்துகின்றனர். அந்த வகையில் இந்த கட்டுரையில் ஒருவர் ஒன்றுக்கு மேற்பட்ட லைஃப் இன்சூரன்ஸ் வைத்திருக்கலாமா, அப்படி வைத்திருக்கும் போது என்ன செய்ய வேண்டும் என்பதை விரிவாக இந்த காணொலியில் பார்க்கலாம். இந்தியாவில் ஒரே நபர் பல லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசிகளை வைத்திருக்கலாம். ஆனால் முக்கியமான நிபந்தனை ஒன்று இருக்கிறது. முன்பிருந்த அனைத்து பாலிசிகளும் புதிய பாலிசி எடுக்கும்போது ஒழுங்காக தெரிவிக்கப்பட வேண்டும். இது அட்மோஸ்ட் குட் ஃபெய்த் என்ற விதியின்படி நமக்கு நன்மதிப்பை அளிக்கிறது. இதனால் நமக்கு பாலிசி மீதான கிளைமை அதிகப்படுத்தும். ஒரு நபருக்கு ஒருங்கிணைக்கப்படும் மொத்த காப்பீடு தொகை அவரது ஹியூமன் லைஃப் வேல்யூ என்பதின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகிறது. இது அவரது வயது, ஆண்டு, வருமானம், கடன்கள் மற்றும் ஏற்கனவே உள்ள இன்சூரன்ஸ் தொகைகளை வைத்து கணக்கிடப்படுகிறது. உதாரணமாக, ஒருவரது ஹியூமன் லைஃப் வேல்யூ 2 கோடி என்றால் அவர் ஏற்கனவே ரூபாய் 1.5 கோடிக்கான காப்பீடு வைத்திருந்தால் இரண்டாவது முறையாக பாலிசி எடுக்கும்போது ரூபாய் 50 லட்சம் மட்டுமே வழங்க முடியும். புதிய பாலிசி எடுக்கும்போது ஏற்கனவே உள்ள பாலிசிகளை தெரிவிக்காமல் விட்டால் அது முக்கிய தகவல் மறைத்தல் என கருதப்படும். இதில் மரணத்தின் காரணம் தொடர்புடையதாக இல்லை எனினும் கம்பெனிக்கு கிளைம் நிராகரிக்கும் உரிமை உண்டு. குறிப்பாக அந்த பாலிசிகள் 3 ஆண்டுகளுக்கு இருந்தால் நிராகரிக்கப்பட்ட அதிக வாய்ப்பு இருக்கிறது. இன்சூரன்ஸ் சட்டம் பிரிவு 45 கீழ் ஒரு பாலிசி எடுத்து 3 ஆண்டுகளுக்கு மேல் இருந்தால் கம்பெனிகள் அதை நிராகரிக்க கடுமையான காரணங்களை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் உள்ளது. ஆனால் 3 ஆண்டுகளுக்குள் இருந்தால் கம்பெனி விசாரணை நடத்தி தவறான தகவல் இருந்தால் நிராகரிக்கலாம். நம் பக்கம் பிரச்சனை இல்லை என்றால் கம்பெனியின் கஸ்டமர் கேர் பிரிவில் புகார் அளிக்கலாம். தவறான தகவல் வேண்டுமென்றே மறைக்கப்பட்டதில்லை என்பதை ஆதாரங்களுடன் விளக்கலாம். வருமான ஆதாரங்கள், ஹியூமன் லைஃப் வேல்யூ மற்றும் இன்சூரன்ஸ் ஆலோசகர் வழிகாட்டி தவறுகளை வலியுறுத்தலாம். பின்னர் தேவையானால் இந்திய காப்பீடு ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையத்திடம் புகார் அளிக்கலாம். லைஃப் இன்சூரன்ஸ் என்பது குடும்பத்தின் எதிர்கால நிதி பாதுகாப்புக்கு ஒரு பெரும் ஆதாரம். பல பாலிசிகளை வைத்திருப்பதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஒவ்வொரு பாலிசியும் எடுக்கும்போது ஏற்கனவே எடுத்திருக்கும் பாலிசி குறித்த விவரங்கள், உடல்நிலை, பழக்க வழக்கங்கள் போன்றவை குறித்து முழுமையாக தெரிவிக்கப்பட வேண்டும். இல்லையெனில் மிகவும் தேவையான தருணத்தில் கிளைம் நிராகரிக்கப்படும் அபாயம் உள்ளது. குவைத் அரசு ஒரே இரவில் அதிரடியாக 37,000 குடியுரிமைகளை ரத்து செய்து பெரும் அதிர்வை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் பெரும்பாலும் திருமணத்தின் மூலம் குடியுரிமை பெற்ற பெண்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். பல ஆண்டுகளாக குவைத் குடிமக்களாக வாழ்ந்தவர்கள் தற்போது நாடற்றவர்களாக மாறியுள்ளனர். இந்த நடவடிக்கை குவைத்தின் புதிய ஆட்சித் தலைவர் எமிர் ஷேக் மிஷால் அல் அஹ்மத் அல் சபா மேற்கொண்டுள்ளார். 2023 டிசம்பரில் அதிகாரத்துக்கு வந்த 5 மாதங்களுக்குள் அவர் நாடாளுமன்றத்தை கலைத்து சில அரசியலமைப்பு சட்டங்களை சாத்தியமானவரை நிறுத்தி வைத்தார். இதையடுத்து உண்மையான குவைத் குடிமக்களுக்கு மட்டுமே இந்நாடு சொந்தம் என கூறி கடந்த காலங்களில் குடியுரிமை பெற்றவர்கள் மீளாய்வு செய்து அவர்களது அடையாளங்களை ரத்து செய்யும் நடவடிக்கையை துவக்கியுள்ளார். 1987 முதல் திருமணத்தின் அடிப்படையில் குடியுரிமை பெற்ற பெண்கள், இரட்டை குடியுரிமை வைத்தவர்கள் மற்றும் போலி ஆவணங்களின் மூலமாக குடியுரிமை பெற்றவர்கள் இந்த புதிய நடவடிக்கையில் அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளனர்.